இப்போதான் சரியாக போகுதோ தெரியல. குழந்தைங்களுக்கும் கஷ்டம் இல்லை. பாவம். என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா? சாப்பாடு கொடுத்தீங்களா? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். இப்படி பதிலே சொல்லாம இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. அன்பு, நீ இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆள் இல்லையே. நீ ரொம்ப நல்ல பொண்ணு, மரியாதையான பொண்ணு. எப்ப பாரு நீ இப்படி கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற. இது உனக்கே நல்லா இருக்கா? ஒரே வீட்டுல ஒன்னா இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருக்கிறது தானே வாழ்க்கை. ஒவ்வொரு தடவையும் நீ கோவப்படும் போதெல்லாம் நான் பழைய அன்புவை தான் நினைப்பேன். சூழ்நிலை உன்னை இப்படி மாத்திடுச்சேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நீ என்கிட்ட கோவப்படும் போது பதிலுக்கு எனக்கு உன் மேல கோவப்படவே தோணல. உன் நிலைமைய நினைச்சு பார்க்கும்போது எனக்கு வருத்தமா தான் இருக்கு அன்பு. என்னோட இந்த நிலைமைக்கு சிவமும் நீங்களும் தான் காரணம். நீ நல்லா இருக்கணும், உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தான் நாங்க எல்லாருமே யோசிச்சோம். நீ வலுக்கட்டாயமா எங்க பாசத்தை உதறிட்டு போற. நீ என்னதான் எங்களை திட்டினாலும் கோவப்பட்டு காயப்படுத்தினாலும் என்னைக்குமே நாங்க உன்னை மருமகளா தான் நினைக்கிறோம். நான் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் போதே தெரியும் நீ வந்த உடனே சண்டை போடுவே, கோவப்படுவேன்னு. ஆனா நீ திட்டினாலும் பரவாயில்ல, பிள்ளைங்க பசியோடு இருக்கக்கூடாதுன்னு தான் நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன். இங்க பாருங்க, உங்களை அவமரியாதை பண்ணணும்னோ இல்ல சங்கடப்படுத்தணும்னோ என் நோக்கம் கிடையாது. என்னையும் என் பிள்ளைங்களையும் தனியா விட்டுருங்க. அதுவே நீங்க எனக்கு செய்யற பெரிய உதவியா இருக்கும். என்ன அன்பு பேசுற நீ? நீ நடந்துக்கிறது உனக்கே நியாயமா தோணுதா? ஒரே வீட்டுக்குள்ள ஒன்னா இருக்கும், வேற யாரும் வந்து உன்னை எந்த தொந்தரவும் பண்றது இல்ல. எங்க மேல இருக்கிற கோவத்தையும் வெறுப்பையும் நீ ஏன் குழந்தைங்க மேல காட்டுற? பாரதிக்கு உன்னை பிடிக்காது, அவன் உன்னை வெறுக்கிறான். வெறுக்கட்டும், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவன் என்ன புரிஞ்சுப்பான். அவன் புரிஞ்சுக்கவே இல்லைன்னா கூட பரவாயில்ல. இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவனை பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எப்படி நீ இனியாவுக்காக ஒரு விஷயத்த பண்றியோ அதே நான் பாரதிக்கும் கலைக்கும் பண்ணா உனக்கு ஏன் கோவம் வருது? பாரதியையும் கலையையும் நான் ஏன் பிள்ளையாதான் பாக்குறேன். நீ நம்பினாலும் நம்பலைனாலும் இதுதான் உண்மை. நான் பண்றது தப்பு நினைச்சு நீ கோவப்பட்டேனா நான் அந்த தப்ப தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நீ வீட்டுல இல்லாத சமயத்துல பிள்ளைங்களை பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். அந்த பொறுப்பை நான் தட்டி கழிக்க மாட்டேன். என்னால அப்படி இருக்கவும் முடியாது. அம்மா 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 அம்மா, பாரதி, வயிறு வலிக்குது. என்னாச்சுடா? அம்மா அம்மா, பாரதி, என்னடா ஆச்சு? பாரதி, அம்மா பாரதி, என்னடா ஆச்சு? டேய், ஏன்டா அழற? அம்மா, கலை தண்ணி எடு. ஆ, பாரதி, என்னாச்சுடா? அம்மா வயிறு வலிக்குதுமா. பாரதி, தண்ணி குடி. அம்மா அம்மா வலிக்குதுமா. அம்மா வலிக்குதுமா. ஐயோ, பாரதி, கொஞ்சம் இரு. அம்மா இப்ப வந்துடுறேன், எல்லாம் சரியாயிடும். கலை, பாரதியை பாத்துக்கோ, அம்மா இப்ப வந்துடுறேன். அழாத அழாத. அம்மா வலிக்குதுமா. அம்மா அம்மா வலிக்குதுமா. அம்மா பாரதி அழாத, சரியாயிடும்டா. ஒண்ணும் இல்லடா. வலிக்குதுமா. அம்மா வந்துருவாங்கடா. அம்மா 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 பாரதி, இங்க பாரு, அம்மா இதுல சீரகம் போட்டிருக்க. இத குடிச்சா வயிறு வலி சரியாயிடும். குடிமா, குடி. அம்மா அம்மா வலிக்குதுமா. பாரதி, கொஞ்சம் குடிடா, சரியாயிடும். வலிக்குதுமா. அம்மா குடி. அழாதடா, சரியாயிடும். என்ன சத்தலட்சுமி? அம்மா வலிக்குதுமா. என்னாச்சு அன்பு? பாரதியே அழுவுறான். அம்மா என்ன செய்த அவனுக்கு? வயித்துல கை வச்சிருக்கான், வயிறு வலிக்குதா? மிச்சம் மீதி இருந்த கெட்டு போன பிரியாணியை கொடுத்தா என்ன செய்யுமோ அதுதான் இப்ப அவனுக்கு செய்யுது. பாரதி, அன்பு,
கொஞ்சம் யோசிச்சு பேசு. அம்மா கெட்டு போன சாப்பாட்டை பச்சை பிள்ளைங்களுக்கு கொடுக்கற புத்தி அம்மா இங்க வலிக்குதுமா. யாருக்கும் இல்ல. லட்சுமி, நீங்க சும்மா இருங்க. அவ எப்படி பேசுறான்னு பாருங்க. பிள்ளைங்க பசியோட இருக்கேன்னு கூப்பிட்டு சாப்பாடு போட்டோம். இவ மனசுல நம்மள பத்தி இப்படி கேவலமா நினைச்சிட்டு இருக்கா. இனியா கிட்ட நான் பேசாம இருக்கேன்னு என் பசங்களை திட்டம் போட்டு பழி வாங்குறீங்கல்ல? அன்பு, நீ இனியா கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாலும் உன் மனசுல அவ மேல நிறைய பாசம் இருக்குன்னு தான் நாங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ நாங்க பாசமா இருக்கிறதையும் வேஷம்னு சொல்ற. வீட்ல பிரியாணி சப்பாத்தின்னு ரெண்டுமே இருந்துச்சு. யாருக்கு என்ன வேணுமோ அதை சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். ஆமா ஆண்டி, நான் சப்பாத்தி சாப்பிட்டேன். கலை பாரதி தான் பிரியாணி வேணும்னு கேட்டாங்க. நீ வர லேட் ஆயிடுச்சு. அவங்க எவ்வளவு நேரம் தான் பசியோட இருப்பாங்க? என் பிள்ளைங்க பசியோட இருக்க கூடாதுன்னு தான் நான் குழந்தைக்கு கால் பண்ணி சாப்பாடு கொடுக்க சொன்னேன். அம்மா அவ வந்து கொடுத்திருப்பா. அதுக்குள்ள பாசத்தை காமிக்கிறேன்னு பழைய பிரியாணியை என் பசங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. அம்மா வயிறு அக்கா? வலிக்குதுமா. அம்மா என்னாச்சுக்கா? வெளிய ரொம்ப சத்தம் கேட்டுச்சு, அதான் வந்தேன். ஒண்ணு இல்லம்மா, பாரதி ஏதோ தூக்கத்துல அழுதுகிட்டு இருக்கான், அவ்வளவுதான். நீ எதுக்கு பாவம் எழுந்திருச்சு வந்த? நாங்க பாத்துக்கிறோம், நீ போய் தூங்கு. அம்மா வலிக்குது. அக்கா, அது அம்மா ஒண்ணும் இல்ல குழலி. வலிக்குது. நான் பாத்துக்கிறேன், நீ போய் தூங்கு. அம்மா வலிக்குது. பாரதி, அம்மா ஒண்ணும் இல்லடா. நம்ம பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கலாம். உள்ள அழுதுகிட்டே இருக்கான். மருந்து ஏதாவது கொடுத்தியா? அம்மா வலிக்குதுமா. அம்மா வலிக்குது. இனியாவுக்கு கூட ஒரு நாள் இப்படிதான் வயிறு வலி வந்துச்சு. வலிக்குது. நைட் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். ஓமம் வாட்டர் கொடுத்தாலே சரியா போயிடும் டாக்டர் சொன்னாங்க. சரவணா, அந்த வலிக்குது. ஓமம் வாட்டர் கொண்டு வா. அம்மா வலிக்குதுமா. சரியாயிடும்டா. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. சரவணா, சீக்கிரம். வலிக்குதுமா. அம்மா வலிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோடா. சீக்கிரம் வா, குடு. குடு. அம்மா இந்தாங்கண்ணே. வலிக்குது. அம்மா இந்தாங்க, குடு. வலிக்குதுமா. வயிறு பாரதி. வலிக்குது. அன்பு, வீம்பு காட்டுற காரியம் இல்ல. வயிறு அதை வாங்கி முதல்ல பாரதிக்கு கொடு, எல்லாம் சரியாயிடும். நீ குடு. நீங்க வாங்க, நம்ம போலாம். ஆ, போ சரவணா. அம்மா வாமா. அம்மா வலிக்குது வலிக்குதுமா. அம்மா அம்மா. நீ என்ன தப்பானவன நினைச்சு காயப்படுத்தின, அது கூட நான் தாங்கிக்கிட்டேன். ஆனா இந்த மாதிரி பசங்க கிட்ட வெறுப்பையும் கோவத்தையும் காட்டுற அளவுக்கு சீப்பா நினைக்காத அன்பு. அதை என்னால தாங்கிக்க முடியாது. இந்தா குடு. அம்மா வலிக்குது. அம்மா வலிக்குதுமா. அம்மா 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 அம்மா. பிள்ளைங்க கேட்டாங்க, அதுங்க பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுச்சுங்க. அதான் பிரியாணி கொடுத்தேன். ஆனா அது இப்படியாகும் நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. அம்மா, எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல சிவா, சின்ன பிள்ளைங்கல்ல, கொஞ்சம் ஆசைப்பட்டு அதிகமா சாப்பிட்டுருச்சுங்க. அதான் வயித்துக்கு ஒத்துக்காம போயிடுச்சு. அம்மா, என்னம்மா இது? நான் என்னமோ உங்களை தப்பா நினைக்கிற மாதிரி என்கிட்ட விளக்கம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இல்லப்பா, பிள்ளைங்க இந்த மாதிரி ஆசைப்பட்டு சாப்பிடுறதும் வயிறு சரியில்லாம போறதும் சகஜமா நடக்கிறது தான். இனியாவுக்கு பல தடவை அப்படி நடந்திருக்கு. ஆனா நான் அதை எப்படி சரி பண்றதுன்னு யோசிச்சனே தவிர தப்பு பண்ணிட்டோமோன்னு யோசிச்சதே இல்ல. இப்போ அன்பு அப்படி சொன்னப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு சிவம். ஒரு நல்லது செய்யணும்னா கூட பார்த்து பார்த்து பயந்து பயந்து செய்ய வேண்டியதா போச்சு. அதான் என்னால உனக்கும் இந்த கஷ்டம். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நான் என்ன செய்யறதுன்னு தெரியலப்பா. நீ ஆசைப்பட்ட ஒரு பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நாங்க அந்த கல்யாணத்தை நடத்த ஆசைப்பட்டோம். ஆனா இப்படி எல்லாம் பிரச்சனை வரும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை கஷ்டப்படுத்தணும்னு இதெல்லாம் சொல்லலப்பா.
நிஜமாவே எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. எங்களுக்கு இனியாவும் ஒண்ணுதான், பாரதி கலை 2 பேரும் ஒண்ணுதான். நீ எப்படி அவங்க 2 பேரையும் உன் பிள்ளைங்களா பாக்குறியோ அதே மாதிரி தான்ப்பா நாங்களும் அவங்கள பேர பிள்ளைங்களா தான் பாக்குறோம். எப்படி அன்புக்கு புரிய வைக்கிறதுன்னு தான் எங்களுக்கு புரியல. நாங்களா ஏதாவது செய்ய போய் அது உனக்கு பிரச்சனையா ஆயிடுமோன்னு தான் எங்களுக்கு பயமா இருக்கு. சிவம், நாங்க வேணா ஊருக்கே போயிடுட்டுமாப்பா? அப்பா என்ன சொல்றீங்கப்பா? என்ன இந்த நிலைமையில தனியா விட்டுட்டு ஊருக்கு போறேன்னு சொல்றீங்க? இல்லடா, உன்னை விட்டு போகணும்னு நாங்க நினைக்கலடா. எங்களால உனக்கும் அன்புக்கும் பிரச்சனை அதிகமாயிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான்டா சொல்றேன். சிவம், அன்பு ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த கல்யாணம் நடந்த விதத்துல ரொம்ப காயப்பட்டிருக்கா. அரசி பண்ண குழப்பத்துல நீ தான் எல்லாமே பண்ணங்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு. அதனாலதான் அன்பு உன்னை அதிகமா வெறுக்கிறா. அவளுக்கு ஒரு துணை வேணும்னு யோசிக்கிறாளோ இல்லையோ, அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல அப்பா வேணுங்கிற ஏக்கம் அவ மனசுக்குள்ளே இருக்குடா. அந்த நல்ல அப்பாவா நீ இருப்பேங்கிறத சீக்கிரமே அவளுக்கு புரிய வை. அவளும் புரிஞ்சுக்குவா. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான்டா இருக்கணும். ஆமா சிவம், நீ அன்பு மேல கோவப்படாத. ஏற்கனவே அவ ரொம்ப நொந்து போயிருக்கா. ஒருத்தனை நம்பி ஏமாந்து போயிருக்கா. அவளை காதலிச்ச நீயும் அவளை ஏமாத்திட்ட நினைச்சுக்கிட்டு இருக்கா. என்னைக்கு உன்னோட அன்பு அவளுக்கு புரியுதோ அன்னைக்கு இதெல்லாம் சரியாயிடும். நீ அவ மேல கோவப்பட்டுறாத, வருத்தப்பட்டுறாத. உன்னை சுத்தி இருக்கிற சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. அந்த பொறுமையால மட்டும்தான் அவளோட நம்பிக்கையை நீ ஜெயிக்க முடியும். அந்த பிள்ளைங்களுக்கு நீதான் நல்ல அப்பாவா இருப்பேங்கிற நம்பிக்கை அவளுக்கு வரணும். அம்மா, என்ன சிவம்? அவ உங்களை இவ்வளவு தூரம் திட்டிட்டு போறா, இப்ப கூட நீங்க அவளை பத்தி யோசிக்கிறீங்களே? எங்களை வெறுத்த அரசியே உன் கூட சேர்ந்து வாழணும் தான் நாங்க ஆசைப்பட்டோம். ஆனா அன்பு அப்படி இல்லை. அவளுக்கு உன்னையும் பிடிக்கும், எங்களையும் பிடிக்கும். அவளுக்காக நாம காத்துக்கிட்டு இருக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லை. எனக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியலமா. நான் அவளையும் அவ பிள்ளைங்களையும் மனசார நேசிக்கிறேன். இதை தவிர அவ என்ன கேட்டாலும் என்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நீ அதையே சொல்லு, அது போதும். இடைமேல் என் விரல் கவிதை கிடக்க படைபோடும் விரல் பதறி தடுக்க கூச்சம் ஒன்றே.
அன்பு, என்ன நான் நீ இல்ல இனியாவுக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நினைக்கிறியா? அதுதானே உண்மை. ம்ஹும். வேற என்ன? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அன்பு. எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காதலோட அர்த்தம் என்னன்னு எனக்கு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிஜமாவே புரிஞ்சது. கையை விடு. ம்ஹும். நான் சொல்றத கொஞ்சம் கேளு அன்பு. உன்னோட கண்ணு அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு அன்பு. உன் காதலை நீ என்னதான் மனசுக்குள்ள போட்டு பூட்டி பூட்டி வச்சாலும் உன் கண்ணு அதை எப்பவும் காட்டி கொடுத்துருது. நீ எவ்வளவுதான் கோவமா பார்க்க நினைச்சாலும் உன் பார்வை பாவமா பார்க்குற மாதிரி தான் இருக்கும். குழந்தை மாதிரி ஒரு முகம் உனது. உன்கிட்ட என்னால கோவப்பட முடிஞ்சதே இல்லை அன்பு. இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? பேசணும் அன்பு. பேசாம இருந்துதான் என் வாழ்க்கையில நான் நிறைய விஷயங்களை இழந்துட்டேன். சிவம், கையை விடு. மாட்டேன், உன்னை விட மாட்டேன். உன்னை என் உள்ளம் கையில வச்சு நான் பத்திரமா பார்த்துப்பேன். உன்னை, உன் பிள்ளைங்களை, ஏன் நம்ம பிள்ளைங்களை நான் பத்திரமா பார்த்துப்பேன். இங்க பாரு, பொய் சொன்னா அது கண்ணில் தெரியும். என் கண்ணை ஒரு தடவை ஒத்து பாரு. என் காதல் எவ்வளவு நிஜம்னு உனக்கு தெரியும். அன்பு, என்ன பாரு. என்ன விடு. என்ன பாரு. விடுன்னு சொல்றல்ல. அம்மா, அம்மா, என்னடா? அவன் உன்னை சைட் அடிக்கிறாமா? யாருடா? அந்த வக்கீலு. சிவமா? அவன்தான். அப்படியா? ஆமாம்மா, அங்க நின்னு நான் பார்த்தேன். தலை தொடச்சிட்டு இருந்தியா, உருன்னு பார்த்துட்டே இருக்கான். ஆமாம்மா, நான் பார்த்தேன். நான் பார்த்ததும் அவன் பயந்து ஓடிட்டான். ஓ. அம்மா, அந்த ஆளு சரியில்லை. சரி, அதான் நீ இருக்கல, அப்புறம் என்ன? பாத்துக்கலாம். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். சரி, நீ போய் படி. சரிம்மா. பாரதி. அம்மா, ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருந்தாரா? ஏன் கேக்குற? சும்மாதான் கேட்டேன். நீ போய் படி.